ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, சீரடியிலிருந்து இந்த சாயப்பா இப்போது உன்னை பேச வந்ததுக்கு காரணம் உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக தான். இனிமேலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் என்கிட்ட இறக்கி வச்சிடு. நீ என்ன நினைக்கிறியோ அது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு. நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான அழகான விஷயங்களை நடத்தி கொடுத்துட்றேன். எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாகவே நான் படைச்சிருக்கேன். ஆனால் நீ யோசிக்கிற விஷயங்களை பொறுத்து, நீ செய்யும் செயல்களை பொறுத்து தான் அது உனக்கு கெட்ட நேரமாகவும் கஷ்டத்தை தரக்கூடிய நேரமாகவும் மாற்றுது. முதல்ல நீ என்னை நம்பு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கு அன்பையும் அரவணைப்பையும் அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுப்பேன்னு என்னை முழுசாக நீ நம்பலாம் என் செல்லமே. தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான சிறப்பான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். யாருக்கிட்டையும் கஷ்டம்னு சொல்லி நீ கையேந்தி நிற்க வேண்டாம். ஏன்னா அடுத்தவங்ககிட்ட போய் நீ நின்னாலே உன் மதிப்பும் மரியாதையும் அங்கே குறைஞ்சு போயிடும். கடன் வாங்கினா இன்னும் உன் கஷ்டம் இரட்டிப்பாக மாறுமே தவிர கஷ்டம் தீர போகிறதில்ல. இந்த கடன் வாங்கும் பழக்கமே உனக்கு வரக்கூடாதுன்றதுல நீ கவனமாக இரு. இந்த சாயப்பாவின் அருளால் உன் துன்பங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்க போகிறேன். எந்த விஷயம் உன்னை சோதித்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டம் உனக்கு வந்தாலும் நீ சோர்ந்து போக வேண்டாம். இந்த சோதனை காலங்களை எல்லாம் முறியடித்து முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை இந்த சாயப்பா நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. நீ யாருங்கிறதும், நீ என்ன செய்ய மாட்ட, உனக்கு எது தெரியும் தெரியாதுங்கிறதும், உன் பலம் என்ன பலவீனம் என்னங்கிறதும் உன்னை விட வேறு யாருக்கும் இங்கே சரியாக தெரிய போகிறதில்ல. போகிற போக்கில் யாரோ ஏதோ வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்லி உன் மனசை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா நீ எதுக்காக அதையே யோசித்து கவலைப்படணும்? யாரோ ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக நீ அதுவாக ஆகிற மாட்டாய். நீ அழகான இதயம் கொண்ட நல்ல பிள்ளை. உன் அடையாளம் நீ மட்டும்தான். உன்னுடைய நல்ல செயல்கள் தான் உனக்கான அடையாளம். கண்டிப்பாக நீ வெற்றி பெற்று மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு இந்த சாயப்பாவை உனக்கு வழிகாட்டுவேன்னு நம்பு. உனக்கு பதவி உயர்வை உண்டாக்குறேன். உன் திறமைக்கான அங்கீகாரத்தை கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நிறைய செல்வத்தை கொடுத்து உன்னை சந்தோஷமாகவும் நான் வாழ வைக்கிறேன். உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும். இந்த சாயப்பாவின் அருள் பரிபூரணமாக உனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உனக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுத்து நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நிச்சயமாக நீ ஆனந்தமாக வாழப்போகிறாய் என் செல்லவே. எல்லா விஷயங்களிலும் அறிவோட புத்திசாலித்தனமாக செயல்படு. மனிதர்களை பார்க்கும்போது அன்போட பழகு. அலைகள் போல மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் அமைதி வந்து சேரும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். இந்த உலகத்தில் இன்னும் நீ பார்க்க வேண்டிய விஷயங்களும் அடைய வேண்டிய சந்தோஷமும் நிறைய இருக்குது. அதுக்குள்ளாகவே வாழ்க்கை மீது நீ வருத்தமும் வெறுப்பும் கொள்ள வேண்டாம் என் செல்லமே. உண்மையை சொல்லப்போனால் நீ தப்பு செய்கிறன்னு சொல்கிறவங்க தான் தப்பாக இருக்காங்க. உன்கிட்ட குறை சொல்கிறவங்களுடைய எண்ணம் தான் மிகப்பெரிய குறை கொண்ட எண்ணமாக இருக்குது. நீ எல்லாத்தையும் சரியாக செஞ்சாலும் வேணும்னே உன்னை குறை சொல்லணும்னு நினச்சி சொல்கிறவங்களுடைய வார்த்தைகளை நீ ஒருபோதும் காது கொடுத்து கேட்க வேண்டாம். மனசெல்லாம் இந்த சாயப்பாவை மனசில் நினச்சிக்கிட்டினா போதும். உன் வலியையும் வேதனையும் நானே போக்கி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துருவேன். உன் மனச்சுமைகளை எல்லாம் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் வலியும் வேதனையும் மறைந்து போய் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன்னை பற்றி புறம் பேசுபவர்களையும் உன் முதுகுக்கு பின்னால் உன்னை தப்பாக பேசுகிறவங்களையும் நீ ஒரு பொருட்டாக நினைக்கவே கூடாது. ஏன்னா உன் முன்னால் வந்து பேசுகிறதுக்கு தைரியம் இல்லாததால் தானே உன் பின்னால் நின்று கோழைகளாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நேருக்கு நேர் உன் கண்ணை பார்த்து பேசுபவங்ககிட்ட மட்டும் நீ நிதானமாக பேசினா போதும். எதுவாக இருந்தாலும் இந்த சாயப்பா என்கிட்ட வந்து சொன்னினா நானே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை அமைச்சு கொடுப்பேன். என்னுடைய கரங்கள் ஒருபோதும் அப்பலுக்கற்றது. உனக்கு அனைத்தையும் அள்ளி கொடுக்க நான் இருக்கேன். உன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய். உனக்கு உதவுவதற்கு இந்த சாயப்பா வந்து நிற்பேன். எல்லா விஷயத்திலும் நீ நேர்மையாக இருக்கணும்.
ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி பேசக்கூடாது. எல்லாரிடமும் ஒரே மாதிரி உண்மையாக இருக்கிறதுல உனக்கு என்ன பாகுபாடு வேண்டி கிடக்கு? நீயாக இருந்தாலே எல்லா விஷயங்களும் சரியாக நடக்க ஆரம்பிச்சிடும். யாருக்காகவும் உன் திறமையை நீ அடகு வைக்காதே. உன் திறமை என்னவோ அதை எப்போதும் சரியாக வெளிப்படுத்திக்கிட்டு போய்கிட்டே இரு. அன்புங்கிறது ஒரு அழகான ஆழமான விஷயம். அதில் உன் திறமைக்கும் அன்புக்கும் முடிச்சு போடாத. அன்பு வச்ச மனிதர்களுக்காக உன் திறமையை நீ விட்டு கொடுக்கவும் வேண்டாம். உன் திறமையை நீ வெளிப்படுத்தாம அன்பு கொண்ட மனிதர்கள் ஜெயிக்கட்டும்னு அவங்கள விட்டுட்டு போகவும் வேண்டாம். அன்புங்கிறது உனக்கு பலகீனமாக மாறக்கூடாது. அன்பையே உனக்கான பலமாக வச்சுக்கிட்டு உன் திறமையை நீ மென்மேலும் வளர்த்துக்கணும். இந்த உலகத்தில் யாரையும் நீ அடக்கி ஆளவும் நினைக்காதே. யாரிடமும் நீ அடிமை போல வேலை பார்க்கவும் வேண்டாம். மனிதனாக நீனு மனிதனாக தைரியமாக துணிச்சலோட மனிதாபிமானத்தோட வாழணும். கோழையாகவும் இருக்க வேண்டாம், கோடாரியும் தூக்க வேண்டாம் என் தங்கமே. அமைதியாக நீ இருந்தாலே இந்த சீரடி சாய்பாபா உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுத்துருவேன். நாளை பொழுது எப்படி இருக்குமோ எப்படி வாழ போகிறோமோ நினச்சி கலங்காதே. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு தைரியமாக இரு. இந்த சாயப்பா நிச்சயமாக உன் குறைகளை நிவர்த்தி செஞ்சு உன்னை நிம்மதியாக வாழ வைக்கிறேன். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறது தானே உண்மை. மேலே இருக்கவன் எப்போ வேணாலும் கீழே விழுகலாம், கீழே இருக்கிறவன் எப்போ வேணாலும் மேலே எழுந்து போகலாம். எதிர்பாராத எத்தனையோ நிகழ்வுகளை உன் வாழ்க்கையில் நடத்த இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்காகவும் பயப்படாதே. கண்டிப்பாக உனக்கான நல்லது எல்லாம் உன் வாழ்க்கையில் வந்து சேரதான் போகுது. நீ தேடும் விஷயங்கள் அத்தனையும் உன் கைகளில் ஒப்படைத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னுடைய பொறுப்புகளை மட்டும் நீ பொறுமையோட கையாள கற்றுக்கோ. யார் மீதும் பொறாமப்படாமல் உன் திறமையை நம்பி நீ முன்னேறிப்போ. கண்டிப்பா உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் என் செல்லமே. சவால்கள் நிறைந்த இந்த சோதனை காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நீ சாதனைகள் புரியும்படி உன் எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்த காலமாக நான் ஆக்கி தரேன். உன்னால் முடிஞ்ச வரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ போராடு. முடியாதுன்ற மனநிலை வரும்போது உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்சிடு. உன்னை அப்படியே அள்ளி அரவணைச்சு இந்த சாயப்பா உன் தேவைகளையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். என்னை நம்பி வந்த உன்னை, தன்னம்பிக்கையோடு தைரியமாக வாழ நினைக்கிற உன்னை நான் ஒருபோதும் தோற்று போக விட்டுறவே மாட்டேன். மனசை அமைதிப்படுத்து. உன் மன காயங்களை எல்லாம் ஆற்றி மருந்து போட்டு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். உன் கனவுகளையெல்லாம் நனவாக்கி உன் வாழ்க்கையில் நான் வெற்றிகளை கொண்டு வந்து கொடுத்துட்றேன். உன்னை போல இன்னொருத்தர் யாராவது நல்லா வேலை செய்கிறாங்க, நல்லவங்களா இருக்காங்கன்னா அவர்களை பாராட்ட தயங்காதே. ஒருத்தரை ஒருத்தர் தட்டி கொடுப்பதிலும் அரவணைப்பதிலும் பாசம் காட்டுவதிலும் எந்த தவறும் இல்லை. முடிஞ்சா உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லதையே நினச்சி நல்லதையே செய்ய பழகு. நீ மனசார கேட்டதை எல்லாம் மகிழும் விதத்தில் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். கூடிய சீக்கிரம் இந்த உலகமே உன்னை தலைநிமிர்ந்து பார்க்கும் அளவுக்கு உன்னை உயர்த்தி காட்டுறேன். உன் மனசில் உள்ள வலியையும் வேதனையும் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் கஷ்டத்தை எல்லாம் உன் மனசில் இருக்க வருத்தங்களை எல்லாம் யார்கிட்டையாவது சொன்னால் ஆறுதலாக இருக்குமேன்னு தானே நீ நினைக்கிற. அப்படி யார்கிட்டையாவது சொல்லணும்னு நினச்சின்னா இந்த சாயப்பா என்கிட்ட மட்டும் வந்து சொல்லு. யார் நிஜமாவே உன் மேலே அன்போட பாசத்தோட உன்னை நேசிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் சொல்லு. ஏன்னா நல்லவங்க உன்னுடைய கஷ்டத்தை தன் கஷ்டமாக நினச்சி அதுலேருந்து உனக்கு மீண்டு வர்றதுக்கு நல்வழியை காட்டுவாங்க. ஆனால் கெட்டவர்களும் மோசமானவர்களும் நீ கஷ்டப்படுறியா ஐயோ பாவம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை நினச்சி மனசுக்குள்ளேயே ஆனந்தப்படுபவர்களாக சந்தோஷப்படுபவர்களாக இருப்பாங்க. இப்பொழுது நீ வாழும் வாழ்க்கை கஷ்டமாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் உன் கவலைகளையெல்லாம் நானே தீர்த்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கை பயணத்தில் புது பாதையில் புது புது வெற்றிகளை பெற தயாராகு. கனவுகளை எல்லாம் அழகாக நனவுகளாக்கி உனக்கு நிஜமான வெற்றியை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். தோல்வியை கண்டு உடஞ்சி போகாமல் நீ தைரியமாக எந்திரிச்சு நில்லு. உன் வாழ்க்கை நிச்சயம் வெற்றி வாழ்க்கையாக இருக்கும். உன் உழைப்பை நம்பி உன் திறமையை நம்பி நீ ஒவ்வொரு நாளையும் துவங்கும் போது கண்டிப்பா எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாகவே இருக்கும் என் செல்லமே. உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை எல்லாம்
சரியாக கவனித்து உன் செயல்களை சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராக இரு. உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் உன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்ய மறுக்காதே. அன்பை கொடுத்துக்கிட்டே இரு. யாரையும் கெடுக்க நினைக்காதே. யார் வளர்ச்சிக்கும் முட்டுக்கட்டை போடாதே. மொத்தத்தில் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் எல்லாருக்கும் நீ நல்லதை நினச்சினா உன் வாழ்க்கைக்கான வாய்ப்புகளை நான் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். நமக்கு வாய்ப்பு தானாக கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் அப்போ உயர்ந்துக்கலான்னு உட்காந்துக்கிட்டு இருக்காம உன் வாழ்க்கையை நீயே அழகாக உருவாக்க தயாராக இருக்கணும்.